ஜெயா பிளஸ் செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷர்மிளா இன்ஃபென்சியா. நான் தனி அறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் கட்டாயம் வெளியில் செல்லும் போது முகக்கவசத்தை அணியுங்கள். இனி விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஆக்சிஜன் உற்பத்திக்கு தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டும். உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் சார்பில் வழக்கு. பெகாசஸ் ஒட்டுக்கேட்பு தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் என் ராம் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு ஏற்றது உச்சநீதிமன்றம். ஆப்கானிஸ்தானில் இந்திய புகைப்பட பத்திரிகையாளர் டேனிஷ் சித்திக் கொலை செய்யப்பட்ட சம்பவம். அடையாள அட்டையை பார்த்த பின்பே தாலிபான்கள் கொடூரமாக கொன்றதாக வெளியான அதிர்ச்சி தகவல். மகளிர் வில் வித்தையில் இந்தியாவின் பதக்க வாய்ப்பு கை நழுவியது. தென்கொரிய வீராங்கனையிடம் தீபிகா குமாரி தோல்வி. டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச்சண்டையில் நடுவர்களின் ஒருதலைபட்சமான தீர்ப்பே தோல்விக்கு காரணம். முடிவை எதிர்த்து முறையிடப் போவதாக இந்திய குத்துச்சண்டை வீராங்கனை மேரி கோம் பரபரப்பு கருத்து. சிபிஎஸ்இ +2 மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் மதிப்பெண் விவரம் இன்று பிற்பகலில் வெளியாகிறது. கீழடி அகழ்வாராய்ச்சியில் இதுவரை 14,000 பொருட்கள் கண்டெடுப்பு. ஆவணப்படுத்துவதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கும் அவலம். கன்னியாகுமரி அருகே கொரோனா தடுப்பூசி முகாம்களில் டோக்கன் வழங்குவதில் தொடர்ந்து குளறுபடி. அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். குன்னூரில் பழங்குடியினருக்கு மத்திய அரசு சார்பில் வீடுகள் கட்ட ஒதுக்கப்பட்ட நிதியில் ஊழல் என புகார். பழைய வீடுகளிலேயே புதிய தூண்கள் அமைத்து கட்டுமானம் நடைபெறுவதாக குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். பெகாசஸ் உளவு விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளன. இவ்வழக்குகள் அடுத்த வாரம் விசாரணைக்கு வருகின்றன. இஸ்ரேலின் பெகாசஸ் செயலி மூலம் இந்தியாவில் அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், நீதிபதிகள், சமூக ஆர்வலர்கள், சூழலியல் செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோரின் செல்போன் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்டதாக த வயர் இணையதளம் செய்தி வெளியிட்டது. இது நாடு முழுவதும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்விவகாரம் தொடர்பாக வழக்கறிஞர் திரு ஷர்மா, மூத்த பத்திரிகையாளர் திரு என் ராம், திரு சசிகுமார் உள்ளிட்ட பலர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனுக்கள் அனைத்தையும் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட உச்சநீதிமன்றம் அடுத்த வாரம் விசாரணை நடைபெறும் என அறிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் இந்திய புகைப்பட பத்திரிகையாளர் டேனிஷ் சித்திக் எதிர்பாராத விதமாக கொல்லப்படவில்லை என்றும் அவரது அடையாள அட்டையை பார்த்த பின்பே தாலிபான்கள் அவரை கொடூரமாக கொன்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனத்திற்காக பணியாற்றி வந்த இந்திய புகைப்பட பத்திரிகையாளரான டேனிஷ் சித்திக் ஆப்கானிஸ்தானில் கடந்த 16ஆம் தேதி அரசு படைகளுக்கும் தாலிபான்களுக்கும் இடையிலான சண்டையில் கொல்லப்பட்டார். அப்போது டேனிஷ் சித்திக் மரணத்திற்கு வருந்துவதாகவும் அவருடைய மரணத்திற்கு தாங்கள் காரணம் இல்லை என்றும் யுத்த களத்திற்கு வரும் பத்திரிகையாளர்கள் குறித்த உரிய தகவல் தங்களுக்கு தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் முன்கூட்டியே தெரிவித்திருந்தால் சரியான நடைமுறையை பின்பற்றியிருப்போம் என்றும் தாலிபான்கள் கூறினர். இந்நிலையில் டேனிஷ் சித்திக் கொல்லப்பட்டது எதிர்பாராத நிகழ்வல்ல என்றும் தாலிபான்கள் அவரை படுகொலை செய்ததாகவும் வாஷிங்டன் எக்ஸாமினர் என்ற அமெரிக்கா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. தாலிபான்கள் அவரை பிடித்தபோது சித்திக் உயிருடன் இருந்ததாகவும் அவரின் அடையாளங்கள் சரிபார்க்கப்பட்ட பின்னரே அவரை தாலிபான்கள் சுட்டுக் கொன்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சித்திக்கை காப்பாற்ற நடந்த முயற்சியின் போதுதான் ஆப்கானிஸ்தானின் போர் தளபதியும்
எஞ்சிய வீரர்களும் கொல்லப்பட்டதாகவும் அமெரிக்க நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. சித்திக்கின் தலையில் கடுமையான காயங்கள் இருந்ததாகவும், எனவே அவர் கொடூரமாக தாக்கப்பட்ட பின்புதான் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு தொடர்ந்து அனுமதி வழங்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வேதாந்தா நிறுவனம் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தற்போது ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லாததால் உற்பத்தியை நீட்டிக்க வேண்டியதில்லை என தமிழக அரசு நீதிமன்றத்தில் வாதிட்டுள்ளது. கொரோனா காரணமாக ஏற்பட்ட ஆக்ஸிஜன் பற்றாக்குறையை போக்கும் வகையில் கடந்த மே 5ஆம் தேதி முதல் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தி தொடங்கப்பட்டது. இந்நிலையில் நாளையுடன் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு உச்சநீதிமன்றம் அளித்துள்ள அனுமதி முடிவடைகிறது. இதனால் வேதாந்தா நிறுவனம் ஆக்ஸிஜன் உற்பத்திக்கு தொடர்ந்து அனுமதி வழங்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் இன்று இடைக்கால மனு ஒன்றை தாக்கல் செய்தது. இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் வேதாந்தா நிறுவனத்தின் இடைக்கால மனுவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது. மேலும் தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தமிழகத்தில் தற்போது ஆக்ஸிஜன் பற்றாக்குறை இல்லாததால் ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்ஸிஜன் உற்பத்தியை நீட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றும் உச்சநீதிமன்றத்தில் வலியுறுத்தியுள்ளார். இதனையடுத்து அடுத்த வாரம் மனு விசாரணைக்கு வரும் வரை தற்போதைய நிலைப்படி ஆக்ஸிஜன் உற்பத்தியை தொடரலாம் என கூறி நீதிபதிகள் வழக்கை ஒத்திவைத்துள்ளனர். டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் ஹாக்கி போட்டியில் அயர்லாந்து அணியை தோற்கடித்து இந்திய அணி முதல் வெற்றியை பதிவு செய்தது. டோக்கியோ ஒலிம்பிக்கில் நடைபெற்று வரும் மகளிர் ஹாக்கி போட்டியில் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய மகளிர் அணி முதல் லீக் ஆட்டத்தில் நெதர்லாந்திடம் தோல்வியடைந்தது. தொடர்ந்து ஜெர்மனி, பிரிட்டன் ஆகிய அணிகளிடமும் மோசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி தோல்வியை சந்தித்தது. 6 அணிகள் கொண்ட குழுவில் முதல் 4 இடங்களுக்குள் வரும் அணிகளே அடுத்த சுற்றுக்கு முன்னேறும். இதனால் 5வது இடத்தில் உள்ள இந்திய அணி அடுத்த 2 போட்டிகளிலும் வெல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டது. இந்நிலையில் இந்திய அணி தனது 4வது லீக் போட்டியில் இன்று அயர்லாந்து அணியை கொண்டது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் இந்திய வீராங்கனைகள் கடுமையாக போராடினர். கேப்டன் ராணி ராம்பாலின் பாசிங்கை லாபகமாக வாங்கிய நவ்னீத் கவுர் அற்புதமாக கோல் அடித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். இறுதி வரை மேலும் கோல் வீழாததால் இந்திய அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. கடந்த 1980ஆம் ஆண்டு முதல் ஒலிம்பிக்கில் விளையாடி வரும் மகளிர் ஹாக்கி அணிக்கு இதுதான் முதல் வெற்றி என்பது குறிப்பிடத்தக்கது. நாளை காலை நடைபெறும் கடைசி லீக் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்காவை இந்திய அணி எதிர்கொள்கிறது. இந்த போட்டியிலும் வெற்றி பெற்றால் அடுத்த சுற்றுக்கான வாய்ப்பு இந்திய அணிக்கு கிடைக்கலாம். டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் வில்வித்தையில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவின் தீபிகா குமாரி காலிறுதியில் தோல்வியடைந்துள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக் மகளிர் வில்வித்தை ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் தென்கொரிய வீராங்கனை ஆன்சானை தீபிகா குமாரி எதிர்கொண்டார். இதில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய ஆன்சான் தீபிகா குமாரியை திணறடித்தார். இறுதி வரை கடுமையாக போராடியும் அவரால் புள்ளிகள் எடுக்க முடியவில்லை. இதனால் 6-0 என்ற கணக்கில் தீபிகா குமாரியை தோற்கடித்து அடுத்த சுற்றுக்கு ஆன்சான் முன்னேறினார். டோக்கியோ ஒலிம்பிக் குத்துச்சண்டை போட்டியில் நடுவர்களின் நியாயமற்ற ஒருதலைப்பட்சமான முடிவால் தோல்வியடைந்ததாக மேரி கோம் புகார் தெரிவித்துள்ளார். ஒருதலைப்பட்சமான முடிவிற்கு நிச்சயம் நீதி கேட்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார். டோக்கியோ ஒலிம்பிக்கில் நேற்று நடைபெற்ற மகளிர் குத்துச்சண்டை போட்டியின் ஃப்ளை வெயிட் பிரிவில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் விளையாடிய இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரமான மேரி கோம் கொலம்பியா வீராங்கனையை எதிர்கொண்டார். இந்த போட்டியின் 3 சுற்றுகளில் 2 சுற்றுகளில் வெற்றி பெற்ற போதும் குழப்பமான ஸ்கோரிங் முறையால் மேரி கோம் தோற்றதாக அறிவிக்கப்பட்டது. முதல் சுற்றில் 1-4 என தோல்வி கண்ட மேரி கோம் அடுத்த 2 சுற்றுகளில் 3-2, 3-2 என வெற்றி பெற்றார். இருப்பினும் முதல் சுற்றில் அதிக முன்னிலை பெற்றதன் அடிப்படையில் கொலம்பியா வீராங்கனை வெற்றி பெற்றதாக நடுவர்கள் அறிவித்தனர். இதனால் மேரி கோமின் பதக்க கனவு தகர்ந்தது. இந்நிலையில் நடுவர்களின் நியாயமற்ற ஒருதலைப்பட்சமான முடிவால் தான் தோல்வியடைந்ததாகவும் இதற்கு எதிராக நீதி கேட்க உள்ளதாகவும் மேரி கோம் தெரிவித்துள்ளார். மேரி கோம்
வெற்றியாளர் எனவும் நடுவர்களின் புள்ளி கணக்கிடும் முறை வருத்தம் அளிப்பதாகவும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு நேற்று தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. கொரோனா பரவல் காரணமாக இந்த ஆண்டு சிபிஎஸ்இ +2 தேர்வுகள் நடைபெறாத நிலையில் முந்தைய வகுப்புகளின் மதிப்பெண் அடிப்படையில் இன்று பிற்பகலில் முடிவுகள் வெளியாகின்றன. கொரோனா பரவல் காரணமாக இவ்வாண்டு சிபிஎஸ்இ +2 தேர்வுகள் நடைபெறவில்லை. 10, 11ஆம் வகுப்புகளின் மதிப்பெண்களை கணக்கிட்டு மாணவர்களுக்கு +2 மதிப்பெண் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து இம்மாத இறுதிக்குள் மாணவர்களுக்கு மதிப்பெண்கள் வழங்கப்பட வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று பிற்பகல் 2 மணிக்கு +2 தேர்வு முடிவுகளை சிபிஎஸ்இ வெளியிடுகிறது. இதனை www.cbseresults.nic.in என்ற இணையதளம் முகவரியில் அறியலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கீழடி அகழ்வாராய்ச்சியில் இதுவரை 14,000 பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் அப்பொருட்களை ஆவணப்படுத்துவதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் கீழடியில் நம் முன்னோர்கள் வாழ்வியலையும் வரலாற்றையும் வெளிக்கொண்டு வரும் விதமாக கீழடி, அகரம், மணலூர், கொந்தகை ஆகிய 4 இடங்களில் மத்திய மற்றும் மாநில தொல்லியல் துறை சார்பாக 6 கட்ட அகழாய்வு பணிகள் நடந்து முடிந்துள்ளன. இதில் 2600 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட 14,000க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. தற்போது அங்கு 7ஆம் கட்ட அகழாய்வு பணி கடந்த பிப்ரவரி மாதம் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. சுடுமண் முத்திரை, நெசவுக்கு பயன்படுத்தப்பட்ட தக்களி என்னும் நூல் கோர்க்கும் கருவி, பெண்கள் காதில் அணியும் அழகிய வேலைப்பாடுகள் உடைய சுடுமண் காதணிகள், கூர்மையான வடிவம் கொண்ட எலும்பு புள்ளி, சுடுமண் விளையாட்டு பொம்மை, பாசிகள், சுடுமண் ஆட்டக்காய்கள், 6 அடுக்கு கொண்ட ஒரு உறைக்கிணறு உள்ளிட்டவை கிடைத்துள்ளன. இங்கு கிடைத்த பொருட்கள் அனைத்தும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திற்கு ஆராய்ச்சிக்காக அனுப்பப்பட்டுள்ளன. இவற்றின் பயன்பாடுகள், காலங்கள் குறித்த ஆராய்ச்சிக்கு பின்னரே தெரியவரும் என்று தொல்லியல் துறையினர் கூறியுள்ளனர். கண்டுபிடிக்கப்பட்டுள்ள பொருட்களை ஆவணப்படுத்த போதுமான இடவசதியோ அருங்காட்சியகங்களோ இல்லாததால் தொன்மையான பொருட்களை பாதுகாப்பதில் பல்வேறு சிக்கல்கள் உள்ளதாக தொல்லியல் ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூரில் நடைபெற்ற கொரோனா தடுப்பூசி முகாமில் 200 பேருக்கு தடுப்பூசி போடப்படும் என அறிவித்துவிட்டு 100 டோக்கன்களை மட்டுமே விநியோகித்ததால் ஆத்திரமடைந்த மக்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆரல்வாய்மொழி அருகே உள்ள செண்பகராமன் புதூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தடுப்பூசி போடுவதற்காக அதிகாலை முதலே பொதுமக்கள் காத்திருந்தனர். தடுப்பூசி போட்டுக்கொள்ள 200 பேருக்கு டோக்கன் வழங்கப்படும் என்று சுகாதாரத்துறை சார்பில் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் 100 பேருக்கு மட்டுமே டோக்கன்களை வழங்கிவிட்டு மீதமுள்ள 100 டோக்கன்களை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சுகாதாரத்துறை அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செம்பராமூர் பஞ்சாயத்து இன்னைக்கு நம்ம செம்பராமூர் ஸ்கூலில் வச்சு ஊசி போடுறாங்க. கோவேக்சின், செகண்ட் ஊசி. ஆனால் அது தட்டுப்பாடாக இருக்குன்னு சொல்லிட்டு 200 பேருக்கு டோக்கன் தந்துருந்தாங்க. 200 பேருக்கு டோக்கனில் 100 பேருக்கு தான் டோக்கன் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த 100 டோக்கன்லேயுமே குளறுபடி ஆகிட்டே இருக்குது. ஆனால் டோக்கன் சரியான முறையில் கொடுக்கல. அதுக்கு மக்கள் எல்லாரும் காவலுக்கு இருக்கிறாங்க. அதுக்கு தகுந்த நடவடிக்கை. சர்வதேச அளவில் கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 42,14,000 தாண்டியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 19,73,00,000 கடந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பில் உலக அளவில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளது. அந்நாட்டில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 3,55,00,000 தாண்டியுள்ள நிலையில் பலி எண்ணிக்கை 6,28,000 கடந்துள்ளது. பாதிப்படைந்த நாடுகளின் பட்டியலில் 2ஆம் இடத்தில் இந்தியா தொடர்ந்து நீடித்து வருகிறது. தொற்று பாதிப்பில் அடுத்தடுத்த இடங்களில் உள்ள பிரேசில், பிரான்ஸ், ரஷ்யா, துருக்கி, இங்கிலாந்து, அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த முடியாமல் திணறி வருகின்றன.
தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையிலும் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தற்போதைய நிலவரப்படி உலகம் முழுவதும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 19,73,00,000 தாண்டியுள்ளது. 42,14,000க்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரசுக்கு பலியாகிவிட்டனர். சர்வதேச அளவில் கொரோனா பாதிப்பில் இருந்து இதுவரை 17,85,00,000க்கும் மேற்பட்டோர் மீண்டுள்ளனர். சேலத்தில் ஒரே நாளில் இருவேறு இடங்களில் 1,50 கோடி ரூபாய் மதிப்பிலான குட்கா போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 2 லாரிகளில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 248 மூட்டைகளில் குட்கா போதைப் பொருள் இருந்ததை கண்டுபிடித்த போலீசார் 2 லாரிகளையும் பறிமுதல் செய்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட குட்காவின் மதிப்பு 1 கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இதேபோல் உடையாப்பட்டி அருகே லாரியில் சோதனையிட்ட போலீசார் மாட்டு தீவன மூட்டைகளுடன் 50க்கும் மேற்பட்ட குட்கா மூட்டைகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததை கண்டுபிடித்தனர். சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் லாரியையும் பறிமுதல் செய்தனர். மேலும் தப்பி ஓடிய 4 பேரை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பழங்குடியினருக்கு மத்திய அரசு சார்பில் வீடுகள் கட்ட ஒதுக்கப்பட்ட நிதியில் ஊழல் நடைபெற்றுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. பழைய வீடுகளில் புதிய பில்லர்கள் அமைத்து வீடுகள் கட்டப்படுவதாக பழங்குடியின மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குன்னூர் பரளியார் ஊராட்சிக்குட்பட்ட சின்ன குறும்பாடி பகுதியில் குறும்பர் இன பழங்குடியின மக்களுக்காக பிரதமரின் ஆவாஸ் யோஜனா திட்டத்தின் கீழ் 2,67,000 ரூபாய் மானியத்தில் புதிய வீடுகள் கட்ட நிதி ஒதுக்கப்பட்டது. பழைய குடியிருப்புகளில் இருந்தவர்கள் மாற்று வீடுகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டதால் அவர்கள் வீடுகளை காலி செய்தனர். பின்னர் பழைய வீடுகளை இடித்து புதிய முழு வீடுகள் கட்டுவதற்கு பதிலாக பழைய வீட்டின் பக்கவாட்டு சுவருடன் இணைத்து கம்பிகள் அடங்கிய பில்லர் அமைக்கப்பட்டது. இதனால் பழைய பக்கவாட்டு சுவர்களில் விரிசல் ஏற்பட்டது. இருப்பினும் அதனுடன் சேர்த்து புதிய பில்லர்களை அமைத்து வீடுகள் கட்டப்படுவதால் கட்டிடம் இடிந்து விழும் அபாயம் உள்ளதாக பழங்குடி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். அரசின் திட்டங்களில் நடக்கும் இதுபோன்ற ஊழல்கள் குறித்து ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதுடன் வீடுகளை புதிதாக கட்டித்தர வேண்டும் எனவும் பழங்குடியின மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குன்னூர் பக்கத்தில் சின்ன குறும்பாடிங்கிற கிராமத்தில் ஒரு 10 வீடு மத்திய அரசு திட்டத்தில் கட்டுறாங்க. இந்த வீடை என்ன பண்ணியிருக்காங்க, பழைய வீடை மேலே இருக்க ஸ்லாப் மட்டும் உடைச்சிட்டு செவரே அப்படியே பழைய செவரே வச்சு மேலே ஸ்லாப் போட்டு 4 பக்கம் காலம்ஸ் மட்டும் போட்டு கட்டுறாங்க. ஆனால் செவரை ஏற்கனவே கிராக்கி விட்டு உடஞ்சிருக்கு. அந்த செவர் மேலே மறுபடியும் ஸ்லாப் போட்டு கட்டினாங்கன்னா பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். நாளைக்கு அந்த வீடு சீக்கிரமாக உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம் செண்பகராமன் புதூரில் செயல்படும் நவீன அரிசி ஆலையிலிருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளால் குடிநீர் மாசடைவதாக புகார் தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ஆரல்வாய்மொழி அருகே உள்ள செண்பகராமன் புதூரில் தனியார் அரிசி ஆலை செயல்பட்டு வருகிறது. இந்த ஆலையிலிருந்து வெளியேறும் கழிவு நீர், உமி, சாம்பல் ஆகியவற்றால் பல்வேறு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் ஆலை கழிவுகளால் குடிநீர் மாசடைவதுடன் விவசாயமும் பாதிக்கப்படுவதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி கலங்கிய குடிநீரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு எடுத்து வந்து செண்பகராமன் புதூர் ஊர் மக்கள் புகார் மனு அளித்தனர். கழிவுநீர் அங்கே இருக்கிற வயல் நிலங்களில் இது பண்ணி விடுதாங்க. அது மட்டும் இல்லை, மழை நேரங்களில் தெருக்கல்லே திறந்து விட்டுருதாங்க. அதனால் அந்த ஏரியா முழுதும் துர்நாற்றம். இந்த துர்நாற்றம் மக்களால் சரியாக சாப்பிட முடியல. மேலும் இந்த உமி இதெல்லாம் பறக்கிறதுனால மக்களுக்கு மேலே அரிப்பு, தொண்டை போய்ச்சல், இந்த மாதிரி நோய்களும் இன்றைக்கி அதிக அளவு ஏற்படுகிறது. ஆகவே சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு இன்றைக்கி அந்த பகுதி மக்களோடு சேர்ந்து இன்றைக்கி மாவட்ட ஆட்சியர் சேர்ந்து மனு கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த மனுவுக்கு நடவடிக்கை என்பது காலதாமதமானால் வாழ தகுதியற்ற இடமாக இருக்கிறனால மக்கள் அடுத்த கட்டமாக போராட்டம் என்பதை தவிர வேறு வழி இல்லாத சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம்.